ஹே ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எங்கே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஏலகிரிக்கு போயிட்டுருக்கோம். ஸோ கிட்ட வந்துட்டோம். இப்போ மேலே ஏற போகிறோம். ஹில் ஸ்டேஷனில் மோஸ்ட்லி நம்ம பைக்கில் போனோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். காற்றுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப மயக்கம் வருது, வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குது. குட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரம்பிச்சிட்டாங்க காற்றுல. அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ரெசார்ட்டுக்கு போயிட்டோம். இந்த விசிட் பிளேஸ்க்கும் போகல. ஈவினிங் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து நம்ம சென்னையிலேருந்து வரதால ரொம்ப ஆச்சு. 5 ஹவர்ஸ் ரூம் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு ஈவினிங் 5:30 வெளியே போயிட்டு இருந்தோம். ஈவினிங் ரெசார்ட்லேருந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு செல்ஃபி பாண்டா தான் கிளம்பியிருந்தோம். நைட்டில் செமையாக இருந்துச்சு. 24 ஹவர்ஸ் நாங்கள் ஈவினிங் தான் எடுத்திருந்தோம் டிக்கெட். நெக்ஸ்ட் டே வரைக்கும் எங்களுக்கு 24 ஹவர்ஸ் வேலிடிட்டி இருந்துச்சு. ஸோ நைட் டைமில் என்னெல்லாம் பார்க்க முடியும், ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடியும், பசங்க எதெல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க அங்கே இருக்கிறதுலாம், அதெல்லாம் மட்டும் நைட்லாம் முடிச்சுட்டு ஒரு 2 ஹவர் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டேவும் வந்துடணும். செல்ஃபி பாண்டா கிளிப்பிங் வந்து லாஸ்ட்டில் இருக்கும். அதெல்லாம் இல்லை அந்த ப்ளேஸையும் பார்த்துட்டு செல்ஃபி பாண்டால அப்புறம் சாப்பிட்டுட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு ரூம் வந்துட்டோம். குழந்தைங்க பால் குடிச்சிட்டு தூங்கிட்டாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஃபண்டோரா பார்க் போயிருந்தோம் மார்னிங். கால் இடிக்க போகுது. அர்ஷான், நிலான், ஐயோ அப்பா மேலே மாடிக்க பாப்பா டான்ஸ் ஆடுது. என்னடா சரி. ரெசார்ட்லேருந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஃபண்டோரா பார்க் வந்துட்டோம். நீலாவூர்னு நினைக்கிறேன் பிளேஸும். செம்ம ஹாப்பி. பசங்களுக்கு பார்த்திங்கன்னா டே டைமில் தான் ரொம்ப அவங்க என்ஜாய் பண்ணாங்க. நாங்கள் என்ன நினச்சோம் நைட் டைமில் அவங்க ரொம்ப அந்த லைட் செட்டிங் அதெல்லாம் பார்த்துட்டு அப்போ தான் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்கன்னு நினச்சோம். அவங்க மார்னிங்கில் தான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. நீங்களே கிளிப்ஸை பார்த்தாலே தெரியும். அந்த குட்டி குட்டியாக ஒரு ஃபிஷ் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு செம ஹாப்பி. அந்த பிளேஸை விட்டு நகரவே இல்லை. மோஸ்ட்லி நாங்களாம் கூட்டிகிட்டு வந்தோம் நெக்ஸ்ட்டு. On this side, reptile bow.
எலி பாரு இங்க பாரு அர்ஷன் எலி பாரு இங்க பாரு மேல பாரு எலி கீழ பாம்பு மேல எலி ரெண்டு ஸ்னேக் இருக்கு. ஐயோ பாத்தே பயமா வருமா ஏன் தூங்குது ஜாலியா இருக்கு என்னப்பா பார்த்தா லோகு போய்டுவா இல்லங்க போயா தினி சொல்றது கேது இல்லடா இன்னும் பாப்பா கூட இது கூட உன தேடி வெச்சில கூட குடுக்கணும் கையில குடுக்கணும் கையில குடு நிலன் பாரு போய்டா மீனோ அங்க பாரு குடுத்து யார் சார் எல்லாத்துக்கும் ஏய் என்கிட்ட இல்லையே ஆமா வினோ ஏய் அங்க பாருங்க ஏய் கத்தாத பயந்துரும் கை கடிச்சிரும்டா ரெண்டு கல்ல ஓடுத குடுக்குதுன்னு go that slide go on see Harshan go சூப்பரா இருக்கு மேல அது எலியா எலி மா எலி கங்காரு இது எலி அங்க அந்த என்ன போறது உள்ள போணுமா என்னப்பா போங்க ஜூ பர்றா ஜூ மேல இருந்து ஒரு புள்ள கச்சிர கிட்ட போ அப்படியே நான் பண்ண கட்ட மாட்டேன் எவ்வளவு ஃபீல் பாரு இது ஆமாடா கை சைக்கிள் சார் வெச்சுக்கோங்க சண்டை be careful அர்ஷன் அப்பா ஃபீட் பண்ணிச்சு பாத்தீங்களா look at there அர்ஷன் வேண்டாம் கடிச்சிருப்பதுங்க கை கூட ரப்பியா அர்ஷன் பாக்குறான் ஓடி ஏய் தரப்புடு ஃபிஷ் சாப்பிடலாமா கால்ல ஃபிஷ் நிலன் சி கால் என்ன பண்ணுச்சு குதிரை ஹார்ஸ் ஹார்ஸ் சொல்லு ஏய் போடு ஹார்ஸ் ரைடு ஓடுறியா ஏய் அங்க பாரு உள்ள போறான் பாரு உள்ள போறா அந்த பக்கம் தான் உள்ள போறது போறதுலடா
கையில் கொடு படிச்சு அங்கே பிரச்சனை போயிட்டு இங்கே பாருங்க. ஐ பயப்படக்கூடாது அர்ச்சன், கடிக்காதுடா அப்பாவை. நீ வச்சுக்கவா அச்சு வாடா அச்சு வாடா. நீ காட்டு, நீ கையில் காட்டு. அப்பா கையில் வச்சுட்டு காட்டு 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 காட்டு. உன் கையில் வரும். காட்டு காட்டு கையில் உட்காரும். கிட்டப்பா, பயப்படாத. நானே பயப்படுறேன். வேறு ரெண்டு குச்சி பாரு. These are the miniature cows. They are the smallest cow breed of Charolais, and this is the smallest calf we have ever got. ஃபண்டோரா பார்க் முடிச்சுட்டு நாங்கள் அகைன் செல்ஃபி பாண்டா வந்துருந்தோம். நாங்கள் நைட் விசிட் தான் செல்ஃபி பாண்டா முன்னாடி நாள் வந்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா அந்த ஆக்டிவிட்டிலாம் எதுவுமே நாங்கள் முடிக்கல. ஸோ சாக்லேட் மேக்கிங், சூப் மேக்கிங், இந்த ரைடு எல்லாத்தையும் ஃபிஷ் ஸ்பாலாம் வந்து இன்றைக்கி பார்த்துட்ருந்தோம். ஸோ ரைட் போயிட்டுருக்காங்க. ಆಯ್ತು ಓಕೆ ಓಕೆ ಸೂಪರ್ போதும் 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 போதும். That's all, Arshan. ஸ்டாப் ஸ்டாப். இந்த கை இருக்குது அம்மா. கை மேலே மேலே மேலே. ஓகே 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 போதும் போதும். நெக்ஸ்ட் அந்த அந்த ஃபுல்லாக பண்ணுங்க. மேலே மேலே கை தூக்குங்க, மேலே கை தூக்குங்க. அந்த கை மட்டும் தூக்குடாமா. இப்படி தேய்ங்க, இப்படி தேய்ங்க. ஒரு கண்ணு முடி போட்டு பாருங்க. பாப்பா எல்லா ப்ளேஸும் முடிச்சுட்டு வரத்துக்கே 5 to 5:30 ஆகிடுச்சு ஈவினிங். நெக்ஸ்ட் டே மார்னிங் ரூம் வெக்கேட் பண்ணிவிட்டு ஹோம் டவுன் திருவண்ணாமலைக்கு போகலான்னு சொல்லிட்டு தென் அங்கேருந்து பொங்கல் செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு சென்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு குட்டீஸுங்களை கொஞ்சம் நேரம் சில் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கேயே ஸ்விம்மிங் பூல், பார்க்கு எல்லாமே ப்ளே ஏரியாலாம் விளையாட வச்சுட்டு கொஞ்சம் நல்லா ஃபுட்லாம் டைஜஸ்ட் ஆகட்டும்ன்ட்டு அங்கேருந்து அகைன் நாங்கள் கார்லேருந்து கீழே வந்தோம். ஏன்னா அவங்க நல்ல வேளை தூங்கிட்டாங்க அன்றைக்கி. இங்கேருந்து ஏலகிரியிலேருந்து எங்கள் ஹோம் டவுன் பார்த்திங்கன்னா 1 to 1.5 hours தான் திருவண்ணாமலை. ஸோ சீக்கிரமாக ரீச் ஆகிட்டோம். சென்னையிலேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா 6 hour. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அப்பயுமே கொஞ்சம் நேரம் நடுவில் பிரேக்லாம் எடுத்து வரவே இங்கே பக்கத்துலேயே இருக்கிறதால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இங்கேருந்து வர மறுபடியும் மனசு இல்லை குட்டீஸுக்கு. இவ்வளோ ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. அவ்வளோதான். ஆனால் கீழே இறங்கிட்டு இருக்கோம். இது லாஸ்ட் பெண்ட், ஐ திங்க் ஒரு 4th பெண்டு. கீழே இறங்கி வந்துட்டோம். ஆக்சுவலி இது ரெசார்ட்டோட கிளிப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.